Also the brand new reactions of Tamil pictures. ஸோ நம்ம சேனல் ரியாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணது. ஆனால் நிறைய வீடியோலாம் பேய் கதை ஓடிட்டு இருக்குன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் சொல்கிறாங்க. என்னது என்னோட எடிட்டரை சொல்லிட்டு தான் இருந்தான், நீங்கள் ரொம்ப ரியாக்ஷன்ஸ் போடுற மறந்துட்டீங்க. ஸோ நல்ல வேலை வந்துட்டு ஞாபகம் பண்ணலாம். அதனால தான் ஸோ இன்றைக்கி நான் வந்து ஒரு ரியாக்ஷன் வீடியோ வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மக்கள் நிறைய பேர் என்னோடய பேய் கதையை பார்க்குறீங்க, ஆனால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மாட்டீங்க. அதே மாதிரி தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க. நம்ம சேனல் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்படி வெக்கமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வாயில் கூட சொல்லலாம், ஓகே இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குது, இவன் ரியாக்ஷன்ஸ் சினிமா பற்றிலாம் பேசுகிறான். ஸோ வந்துட்டு நல்ல ஒரு சினிமா நாலேஜ் இருக்குது, நீங்கள் உங்களுக்கு எதுவுமே தெரில சினிமா பற்றி இப்போ தான் ஃபீல்டுக்குள்ளே வரீங்கன்னா ஸோ இவரோட வீடியோஸை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள், அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணுங்கள். ஒரு நண்பனா, ஒரு உங்கள் அண்ணனா, உங்கள் தம்பியா, உங்கள் நண்பனா, உங்கள் மகனா என்னை ஏற்றுட்டு எல்லாருக்கும் அந்த மாதிரி ஷேர் பண்ணி விடுங்க, எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க தமிழ் பிக்சர்ஸை. ஸோ மக்களே, இந்த வாரம் கருப்பு சட்டை போட்டு வந்திருக்கேன். அப்போ நான் என்ன பண்ணிட்டுக்கிறேன், கருப்பு படத்து இந்த ட்ரெய்லர் வெளியாகிடுச்சு. ஸோ எனக்கும் ஆவலாக இருக்குது கருப்பு படம் என்ன கதை, என்ன மாதிரி திரைக்கதையை கொண்டு நம்ம ஆர்ஜே பாலாஜி வந்துட்டு இந்த படத்தை இயக்கியிருக்காருன்னு எனக்கு இன்னும் தெரில. ஸோ ட்ரெய்லர் இஸ் ஹியர், நம்ம போவோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் கூட இல்லை, ஒரு இன்ஃபர்மேஷன். நம்ம தளபதி சிஎம் ஆகிட்டாங்க, அவருக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். ஒரு பெரிய வரலாறு நிரூபிச்சிட்டாங்க. இப்போ நான் இந்த வீடியோவில் பேச முடியுது, பேசுனா கண்டிப்பாக இது வந்து கருப்பு ட்ரெய்லரே தளபதி விஜயின் அந்த சிஎம் இதாக தான் இருக்கும். அதனால் நான் இந்த வார டாக்ஸ் வந்துட்டு வீடியோ நாளைக்கு தான் எடுப்பேன். ஸோ இந்த வார டாக்ஸ் கண்டிப்பாக இருக்குது. அது யாரை பற்றினா நம்ம முதலமைச்சர், தமிழகத்தின் முதலமைச்சர் ஆன தளபதி விஜய் அவர்களோட இது. ஸோ பாருங்கள், செக் அவுட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ சூர்யா அவர்களுடைய கருப்பு படத்தின் ட்ரெய்லரை பார்ப்போம். இது உங்கள் தமிழ் பிக்சர்ஸ். ஓகே, கருப்பு தமிழ் ட்ரெய்லர் சூர்யா ஆர்ஜே பாலாஜி. ஸோ இட்ஸ் ஃபைனலி இட்ஸ் ஹியர் மக்களே. நம்ம போக போகிறோம். எத்தனை பேர் அவ்வளோ இருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்க. சூர்யா ஃபேன்ஸ் எஸ்எம்பிள் ஆவாங்க, தயவு செஞ்சு எஸ்எம்பிள் ஆங்க. ஓகே, ரெடி, 3, 2, 1 லெட்ஸ் கோ. இவங்கள பாதி பேர் லாயரே கிடையாது. பேபி கண்ணனோட கட்ட பஞ்சாயத்து டீம். ஓ, ஸ்டார்டிங் வெடியா? ஆர்ஜேபி த்ரிஷா, எத்தனை நாள் இருக்க போற? ஒரு நாள் இந்த இடம் மாறாமையா போகும்? இது என் இடம், என் கோட். கடவுளே வந்தால் எதுவும் மாற்ற முடியாது. இதெல்லாம் சப்ப மேட்ரு சார். ஒரு நல்ல லாயரை பார்த்தா உடனே முடிச்சிடலாம். அப்புறம் சார் வரலைங்க ஐயா. கேஸ் பாஸ்ட் ஆன் டு நெக்ஸ்ட் மந்த் செகண்ட். பினு, ஃபீஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டியாமா? போலீஸ் தரப்புல இருந்து யாரும் வரலைங்க ஐயா. கேஸ் பாஸ்ட் ஆன் டு நெக்ஸ்ட் மந்த் 15th. நான் அந்த திருடகிட்ட வாங்கியாச்சு, இவங்ககிட்ட வாங்க முடியல. பெரிய புடிக்கியா நீ? நீ யாரை வச்சு இனிமே இந்த கேஸ் நடத்துற நான் பாக்குறேன். ஓ போடுறா. ஓ ஆமா, நீங்க யாரு? உங்களை இந்த கோர்ட்ல நான் பார்த்ததே இல்லையே. போடு பார்க்கறப்ப வெல்கம். நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஹாய் ஹாய். ஓகே, கியூரியஸா இருக்கு. இது மனிதரே கிடையாது, சாமி மாதிரி இருக்காரு பார்க்க. நம்மளை படிச்சிருக்கிறாரு. என்ன சொல்ல? கடவுளே வந்தாலும் கோர்ட் ப்ரொசீஜரை மாற்ற முடியாதா? வந்துட்டேன்டா, இனிமே செம்ம அடி அடிக்க போறேன். ஓ ராசகிப்பேன். ஓ வந்து கட்டி வெள்ளக்கார சாமி, அது கூட பாவம் கேட்கலாம். இது கருப்புடா, கருப்பண்ண சாமி. ஓ கண்ட சுத்தமா வெட்டி கசக்கி போட்டுடா. டேய் வேற பாய், வேற பாய். என்ன பண்ண போற நீ இனிமே? கிரிக்கெட்ல கமெண்ட்ரி சொல்ற வேலைக்கு போறியா? அதுக்கு ஏதோ கிரிக்கெட் தெரியுமா? ஓ ஆர்ஜிபி தான் விளையாட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கையில துப்பாக்கி கிடைச்சா யார் என்னன்னு பார்க்காம நீட்டிடுவியோ?
ஓடி சம்பவம் என்ன சம்பவம் தாங்க ஓடி பிரிச்சிட்டீங்க. எல்லாம் நம்ம அன்பான ஃபேன்ஸ்க்காக. கருப்பே ஓ மை காட் ஓ மை காட் ஓ மை காட் அர்ஜேபி உங்ககிட்ட நான் இதை பார்க்கவே இல்லை சிலுக்குது கூஸ் பாம்ஸ். உண்மையாலே த்ரிஷா சொன்ன மாதிரி சம்பவம் தாங்க. ஓகே, இந்த படத்தோட கதையை பாதி ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சிருச்சு என்னால். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஒரு கோர்ட்டில் வந்துட்டு நல்லதும் நடக்கும், நீதிக்கு எதிராக கெட்டதும் நடக்கும். ஸோ அதே மாதிரி தான் பேபி கண்ணன் கெட்டவனாக இருக்காரு. அவரோட வக்கீல்களை வந்துட்டு அவரோட வக்கீலுக்கு அங்கே இருக்கிற பாதி பேர் அவரோட டீம். இப்போ ஏதாவது கேஸ் வந்துச்சுன்னா காசு வாங்கிட்டு அதை வந்துட்டு பாதியிலேயே முடிக்காமல் போகிற ஒருத்தர் தான் பேபி கண்ணன். இப்போ அந்த ஒருத்தர் இருந்தார், ஒரு அப்பா மகளுக்கு ஒரு கேஸ் ஓடுதுல, அந்த கேஸை யார் எடுத்து நடத்த போறான்னு இருக்கும் போது தான் நம்ம கருப்பர் சம்பவத்தில் இறங்குறாங்க. கருப்பண்ணசாமி, ஓ மை காட். ஒரு இந்தியாவில் நான் நிறைய படம் பார்த்துருக்கேன், சாமி படம். மூக்குத்தி அம்மனாக இருக்கட்டும், சரி, மூக்குத்தி அம்மனும் நல்ல ஒரு படம், ஆர்ஜேபியோட டைரக்ஷன் வந்தது. ஆனால் ஒரு வில்லனை மிரட்டுவரை நான் பார்க்கவே இல்லை மக்களே. ஒரு காமெடியாக பார்த்துருக்கோம், ஹீரோவாக கூட பார்த்துருக்கோம், எமோஷனலாக பார்த்துருக்கோம், சிரிப்போட பார்த்து எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். ஆனால் வில்லனிக்கா நம்ம ஆர்ஜே பாலாஜி சார் பார்த்ததே இல்லை. ஸோ இந்த படத்தில் பார்க்கலாம். ஆனால் சூர்யா சாருக்கு உண்மையாலே ஐயோ இவளுக்கு இன்னும் பேச தெரியல. இன்னும் நான் ரிப்பீட்டில் பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன். அந்த சினிமோட்டோகிராஃபிலாம் பாருங்களேன். நம்ம ஜிகே விஷ்ணு சார் அலற விட்டுருக்காரு. அஃப்கோர்ஸ்லி இசாய் சொல்லவா முடியும், இசைக்கு நம்ம இசையை பின்னி விட்டார் நம்ம சாய். நான் கூட வீரப்பா எக்ஸ்டெண்டட் வரும்னு நினச்சேன் இந்த ட்ரெய்லரில், ஆனால் அது வரல. ஏன்னா அது ஒரு பெரிய ஒரு பீஜம் வரப்பா. அதை வந்துட்டு கண்டிப்பாக நம்ம வந்து தேட்டரிக்கல் மூமெண்ட்டாக செதற விடணும்னு சொல்லிட்டு ஆர்ஜே பாலாஜி பதுக்கி வச்சிருக்காரு போல. ஆனால் ராத்து ராச இவன் ஐயோ அந்த பிஜிஎம்க்கும் அந்த ட்ரெய்லருக்கும் உண்மையாலே சீக்வன்ஸில் பயங்கர அடியாக இருந்துச்சு மக்களே. வெட்டி ஸ்டார்டிங்லேயே காட்டி வெடிச்சு பார்த்தீங்கன்னா அப்பயே முடிவு பண்ணிட்டேன், இது வெடி தரமான சம்பவம், சாமி சம்பவம், லோடிங், ஒரு டிவோஷனல் பவர் பேக்ட் ஃபிலிமை நம்ம வந்துட்டு 14 மே பார்க்க போகிறோம். ஸோ எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க, எத்தனை பேர் தேட்டருக்கு போகிறீங்க கமெண்ட் சொல்லுங்கள். ப்ரீ புக் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்ப்போம், நானும் போகலாம், கண்டிப்பாக பார்க்குறேன். நீங்களும் சூர்யா ஃபேன்ஸ் கண்டிப்பாக படத்தை பாருங்கள். உங்களுக்குலாம் தேட்ரிக்கல் மூமெண்ட்டாக இருக்கும் அந்த படம். ஒரு தளபதி ஃபேன் நானே சொல்கிறேன், ஒரு ஹானஸ்ட்டாக ஒரு ரிவ்யூ தரேன். நீங்கள் கண்டிப்பாக போய் நீங்கள் வந்துட்டு தேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள். உண்மையாலே மரண சம்பவமாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் மக்களே, நான் சொல்ல வேண்டிய ரிவ்யூ கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நான் அதை டீகோட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த வார டாக்ஸ் வீடியோ வெளியாகுது, ஸோ அதை செக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ரியாக்ஷன் வீடியோ சந்திக்கும் வரை அது வரைக்கும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ரியாக்ஷன் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நான் சபரிதரன். வி சி இன் தி நெக்ஸ்ட் ஒன். ciao.